Hi guys, welcome to my channel. And in the 2021 க்கு எல்லாரும் ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டிங்கான preparations and plans லாம் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நானும் அதே எக்ஸைட்மென்ட்டோட தான் இருக்கேன். And இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த flawless base ஓட சேர்த்து ஒரு glowy makeup look எப்படி கிரியேட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். And இந்த particular makeup look உங்களோட பார்ட்டி ஈவினிங்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு மேக்கப் லுக். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஃபேவரட்டான பாபி ப்ரௌன் மேக்கப் மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ தட் இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் இல்லை கன்சிலர் அதெல்லாம் போடும்போது அந்த பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கின்க்கு என்ன உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கோ அந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னோடய எல்லைகளோட ப்ரோ கன்சிலர் எடுத்து என்னோடய அண்டர் ஏரியா அண்ட் என்னோடய ஐலிட்ஸ் அண்ட் எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கோ அந்த மாதிரி ஏரியாலாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஐ ஷேடோஸ் அதெல்லாம் ஹெவியாக போட போகிறதுனால ஐலிட்ஸ்லேயும் வந்து நல்ல கன்சிலர் வந்து போட்டால் அந்த ஐ ஷேடோ லுக் வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியும். அண்ட் எல்லைகள் ப்ரோ கன்சிலருக்கு ஒரு பெஸ்ட் திங் என்னென்னா அந்த கன்சிலர் வச்சே வந்து நீங்கள் உங்கள் ஐப்ரோஸை ஷேப் பண்ணலாம். லைக் கீழே அந்த ஷேப் தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம ஐப்ரோஸே சில டைம் அப்ளை பண்ண தேவையில்லை. இதுவே வந்து நல்ல ஒரு நீட்டான லுக் கொடுக்கும். அண்ட் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இது எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக பிளெண்ட் பண்ண முடியுமோ ப்ரஷ்ஷோ இல்லை பியூட்டி பிளெண்டர் அந்த மாதிரி வச்சு நல்லா இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து குயிக்காக ட்ரை ஆகிடும். அண்ட் இது ஒரு மேட்டிஃபையிங் கன்சீலர். ஸோ தட் ரொம்ப நீங்கள் இப்போது பார்ட்டி போகிறீங்க அப்படின்னும் போது ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்ற சிச்சுவேஷனில் இது அந்தளவுக்கு மேக்கப் வந்து மெல்ட் ஆகாது. அண்ட் நான் என்னோடய பேக் கன்சீலர் ப்ரஷ் வச்சு நல்லா எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில், ஜஸ்ட்டு ரொம்ப லென்த்தியாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக. நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இது முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பிகாஸ் கன்சீலர் பிளெண்ட் பண்ணலன்னா அது க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. க்ரீஸ் ஆகி கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபேவரட் மேக் ஃபவுண்டேஷன் எடுத்து இது வந்து கலர் பார் நினைக்கிறாமா, இந்த பியூட்டி பிளெண்டர் வந்து கலர் பார்லேருந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவும் கூட. இது ஆஃபர்லேயே வந்து ஒரு 150 rupees இருக்கும். என்னோடய ஃபவுண்டேஷன் எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் மேக்கும் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து NC 44.5 என்னோடய ஷேட். அண்ட் இதுவும் அகெயின் ஒரு மேட்டிஃபைங் ஃபவுண்டேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட பேஸை வந்து ஃபுல்லாக மேட்டிஃபைங்காக வச்சுட்டு நம்ம ஆட் பண்ண போகிற ஹைலைட்டர்ஸ் அந்த மாதிரி இது மட்டும் நல்ல க்ளோவாக கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் டைம் எடுத்து நல்லாவே பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ தட் ஃபவுண்டேஷன் வந்து நல்லா செட்டில் ஆகிக்கும். அண்ட் இது வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஒரு கான்டோர் கம் செட்டிங் பவுடர் பேலட். அண்ட் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் கன்சீலர் ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, கன்சீலர் போட்ட ஏரியாஸ், அந்த ஏரியாஸ்லாம் மெல்ட் ஆகாமல் கொஞ்சம் செட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு செட்டிங் பவுடர் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹைலைட்டட் மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் நேரத்துக்குலாம் அது ஃபேட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் ஜாக்லின் ஹில் ஐ ஷேடோ பேலட்லேருந்து ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுத்து என்னோடய லிட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா ஜெஸ்ஸப் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ பிளாக் ஸ்மோக்கி ஐ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியானால பிளாக் ஐ ஷேடோ எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி விண்ட்ஷீல்ட் வைப்பர் மோஷனில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளாக் ஐ ஷேடோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஸ்லோவாக பிளெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஃபுல்லாக ஃபேஸில் ஃபுல்லாக அந்த ஃபால் அவுட் சொல்லுவோம் இல்லையா, அது இன்கேஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அதை வைப் பண்ணி எடுத்து அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அண்ட் இப்போ இருக்க ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோ எடுத்து அந்த பிளாக்கோட எண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை சாஃப்டன் பண்ணுறதுக்காக ஒரு நார்மலான ஒரு அதே பேலட்லேருந்து ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோ எடுத்து அதை லைட்டாக ஸ்மூதன் பண்ணிவிட்டேன். இன்கேஸ் நீங்கள் இந்த ஸ்டெப்போடும் சேர்த்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளிட்டர் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து அந்த பிளாக் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பிளாக் கிளிட்டர் ஐ ஷேடோவும் பேக் பண்ணி அந்த லிட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ரௌன் ஐ ஷேடோ நான் எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னா என்னோடய க்ரீஸ் ஏரியா, அதாவது என்னோடய ஐலிட் முடித்து அதுக்கு மேலே ஒரு ஏரியா இருக்கு இல்லையா,
அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஸ்லோவாக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் மேக் மஸ்காரா. இந்த ஐ லுக் முடிச்சுட்டு நீங்கள் ஃபால்சீஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நான் ஃபால்சீஸ் போடல, பிகாஸ் இந்த மஸ்காராவே வந்து மோஸ்ட்லி நல்ல லிஃப்டட் லுக் மாதிரி தெரியும். ஸோ என்னோடய மேக் மஸ்காரா எடுத்து என்னோடய ரெண்டு ஐலாஷஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் லோவர் ஐலாஷ்லேயும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஹீரோ ஆஃப் தி ஷோ மாதிரி. என்னோடய மேக் ப்ளஷ் கொஞ்சம் பிங்க் அண்டர் டோனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ப்ளஷ் எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல. இதுவே வந்து ஒரு லேஸான பிங்கிஷ் கைண்ட் ஆஃப் லுக் வரும். அண்ட் நீங்கள் ஹைலைட்டர் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் இப்படி டில்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஹை பாயிண்ட் தெரியும். அந்த பாயிண்டில் தான் உங்கள் ஹைலைட்டர் அப்ளை பண்ணணும். ஸோ தட் நீங்கள் லைட் வந்து அங்கே படும்போது நல்ல ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அண்ட் இது வந்து ரொம்ப அப்படியே லைட் படும்போது மட்டும்தான் ரொம்ப அப்படியே பிளைண்டிங் ஹைலைட்டர் மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப ஒரு நல்லா பிளெண்ட் பண்ண அப்புறம் சாஃப்டான ஒரு சாட்டின் ஃபினிஷ் ஹைலைட்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹைலைட்டர். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சில ஹைலைட்டரில் வந்து சங்கி பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு அந்த மாதிரி தெரியும். இது அந்த மாதிரி தெரியாது. நீங்கள் ரியலாக பார்க்கும்போது சட்டிலாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு ரொம்ப சட்டில் அண்ட் அட் தி சேம் டைம் அங்கே ஹைலைட்டர் போட்டிருக்கோம் நல்லா அப்படி ஒரு ஃபினிஷில் இருக்கும். அண்ட் ஃபேஸுக்கு நல்ல க்ளோவாக ஆட் பண்ணும். அதை நான் என்னோடய ஹை பாயிண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியா அண்ட் கொஞ்சம் என்னோடய நெத்தியில் அண்ட் என்னோடய சின் ஏரியா அதெல்லாம் முடிச்சிட்டேன். ஓகே, நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நியூட் லிப் கலர் வேணுன்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். லைக் எந்த ஒரு கலரும் இல்லாமல் ஒரு ப்ரௌன் லிப்ஸ்டிக் அந்த மாதிரியும் நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் வந்து இது நல்ல ஒரு பெப்பி லுக்காக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு பர்பிள் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து நைபேலேருந்து பீயிங் அப்படின்ற ஒரு ஷேட். ஸோ உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். நல்ல ஒரு க்ளோவான ஒரு பேஸ் வித் ஒரு பிரைட் ஐஸ் அண்ட் பிரைட் லிப்ஸ். உங்களோட நியூ இயர் ஈவினிங் பார்ட்டிக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு லுக். இந்த லுக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys. Bye bye.